எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குவாலிஃபயர்ஸ் பற்றி பேச போகிறோம், ஆர்சிபி பற்றி பேச போகிறோம், எல்ஐசி பற்றி பேச போகிறோம். ஸோ எல்ஐசினாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பந்த். ஸோ பந்த் வந்து இன்னைக்கு செம்மையாக அடித்தார். இது அவருக்கு வந்து இங்கிலாந்து போகும்போது செம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அது வந்து இந்தியா டீமுக்கு நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு அது, அப்புறம் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு சம்மர் சால்ட் அடித்தார் பாருங்க. அங்கே தான் வந்து நம்ம ஸ்பைடி பந்த் வெளில வந்தார். ஸோ அவருக்குமே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட் ஃபைனல் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி பந்து அடுத்த வருஷம் எல்எஸ்ஜி கூட கண்டினியூ ஆகி அவங்களுக்கு நல்ல ஃபார்ச்சூன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் என்னோட கருத்துப்படி இன்னும் நிக்கோலஸ் புரான் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கணும். ஸோ பட் இருந்தாலும் ஓகே, 230 இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் அது டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்புறம் மிச் மார்ஸ். ஸோ மிச் மார்ஸ் வந்து நான் எப்பவுமே ஹையாக ரேட் பண்ணுவேன். ஸோ அவர் வந்து இன்னைக்கு நல்லா விளையாடினாரு. ஸோ இது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் 600 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ ஓ அவ்வளோ. ஸோ பவுலர்ஸ் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ 230 டிஃபெண்ட் பண்ண வேண்டியது பண்ண முடியல. ஆர்சிபி எப்படி ஒரு புல்லரை, ஒரு ஸ்டன்னரை புல் பண்ணாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமையிலிருந்து விராட் கோலி எல்லாம் அவுட் ஆகும்போது அவ்வளோதான் காலின்னு நினச்சேன் நான். பட் அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா அப்படின்னு ஒருத்தர் வந்து மேட்ச் முடிச்சாரு. ஸோ ஜிதேஷ் சர்மா பற்றி பேசணும்னா, ஜிதேஷ் சர்மா எடுக்கும்போது ஆர்சிபிக்கு எல்லாரும் கேட்டாங்க, அவர் எதுக்கு 10 கோடி வாங்கினீங்க, அவர் எதுக்கு 10 கோடி வாங்கினீங்க. ஸோ இன்னைக்கு அவர் எல்லாருக்குமே பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் வாட் ஏ ஃபேண்டாஸ்டிக் நாக் பை ஜிதேஷ் சர்மா. அப்படியே வந்து எப்போவுமே வந்து சேசிங்கில் ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் விராட் கோலி எல்லாருமே வந்து ஹையாக ரேட் பண்ணுவாங்க. சேசிங்கில் மேட்ச் முடிச்சு கொடுப்பாரு, இல்லை ஜஸ்ட் நிறைய ரன்ஸ் அடிப்பார். பட் ஸோ அதனால ஜிதேஷ் சர்மா, அது இல்லாமல் கேப்டன் வேறு. கேப்டனாக இருக்கும்போது இன்னும் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாடணும். அவுட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி வரவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியாது. பிளேயராக இருக்கும்போது விளையாடுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் கேப்டனாக இருக்கும்போது விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இல்லை ரப்பாகும். ஸோ வாட் ஏ ஸ்டனர் பை ஜிதேஷ் சர்மா. அன்பிலீவபிள் நாக். அதுவும் வந்து இப்போ வேற யாரும் ரொமாரியோ ஷிஃபர்ட் இல்லைன்னா டிம் டேவிட் அடிச்சாங்கன்னா அவங்க ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெருசாக புதுசு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத போது ஒரு அன்னோன் பர்சனை வந்து அடிக்கும்போது அது ரொம்ப பெருசாக தெரியும். அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா பண்ணது நார்மலான இன்னிங்ஸும் கிடையாது. ரொம்ப மென்டல் லெவலில் நிறைய காமாக இருந்தால் தான் அந்த மாதிரி நாக்கெல்லாம் ஆட முடியும். அதே மாதிரி மயங்க் அகர்வால். ஸோ இவரையுமே யாருமே எடுக்கல. பட் ஆர்சிபி நம்பி எடுத்தானுங்க. படிக்கலுக்கு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவரும் வந்து சூப்பராக விளையாடினாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன பேச போகிறோம்னா, குவாலிஃபயர்ஸ். வேறு எந்தெந்த டீம் எல்லாம் குவாலிஃபை ஆனாங்க, யார் 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 கூட விளையாட போகிறாங்க, யார் ஜெயிக்கலான்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறோம், நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ பேட் லக் ஃபார் ஜிடி. ஜிடி வந்து இந்த வார் சுச்சுவேஷன் வரும்போது ஜிடி தான் நினச்சிருப்பானுங்க, நாங்கள் தான்டா இனிமே அப்படின்ட்டு. நாங்கள் எப்படினாலும் குவாலிஃபயர் 1 இல்லை 2ல் ஆட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. பட் ஜிடி வந்து என்னென்னமோ நடந்து கடைசியில் தேர்ட் பொசிஷனுக்கு வந்துட்டானுங்க. ஸோ ஜிடி வர்சஸ் மும்பை விளையாட போகிறாங்க. பத்தாவதுக்கு பட்லர் வேற இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்மன் கில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்சியாக விளையாடினாரு. அவர் ஒன் மேட்ச் ஃபெயில் ஆனால் நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பட் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் நடக்கும் எல்லா. ஸோ இப்போ ஆர்சிபி பார்த்தோம்னா மேட்ச்சுக்கு ஒருத்தவங்க விளையாடினாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு சாலிட் டீமாக தெரியுது. பட் ஜிடிக்கு அப்படி இல்லை. டாப் 3ல் எல்லாருமே அடித்தாதான் நல்ல ரன் வருது. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்த ஜிடி வந்து மும்பை கூட விளையாடுறதுனால மும்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் மைட்டி எம்ஐ. ஸோ அவங்க டஃப் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நிற்பானுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நாக் அவுட்ஸ் எல்லாம் மும்பை அவுட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஸோ தட் இஸ் தி பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் வித் பிக் டீம்ஸ். சிஎஸ்கே, மும்பை, இந்த மாதிரி பிக் டீம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு க்ரூஷியல் மேட்ச் எப்படி விளையாடணுங்கிறது தெரியும். அப்புறம் அவங்க ப்ராப்பர் பிளானோட வருவாங்க. ஸோ யார் யார் எந்த பொசிஷனில் விளையாடணும், பத்தாவதுக்கு பும்ரா இருக்காரு, பவுல்ட் இருக்காரு, ஸ்பின்னர் சாண்ட்னர் சூப்பராக போடுறாரு. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் அவங்க பார்க்கணும். ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போடுவாரா, இல்லை வேறு ஸ்பின்னர் கரண் சர்மா வருவாரா, இல்லை அஸ்வினி குமார் வருவாரா, இல்லைன்னா விக்னேஷ் புத்தூர் வருவாரா. ஸோ அது பேட்டிங் எல்லாம் சார்ட்டட், நோ இஷ்யூஸ். பட் அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் இல்லாட்டி கூட அவங்க வந்து பவர் பேக் பேட்டிங்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஐ ஃபீல் லைக் எம்ஐ வில் இன், எம்ஐ வில் வின். So what's your opinion on that? And and obviously eliminator is what we are speaking now. Next qualifier, who wins this one directly goes to final. ஸோ குவாலிஃபயர் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு டீமே வந்து எபோவ் த ஹைட் பஞ்ச் பண்ணி வந்திருக்கானுங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் பிகாஸ் தே புல்ட் அவுட் எ ஸ்டன்னர். ஸோ அவங்க மோரலாக கொஞ்சம் ஹையாக இருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாபும் வந்து பஞ்சாப்க்கு எதுவுமே ஈஸி வின்னே இல்லை. ஸோ எல்லாமே பிக் பை வெயிட்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்களும் கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமில் பவுலிங் வைஸ் பார்த்தோம்னா ஹேசல்வுட் வந்தால் ஆர்சிபி ஹேஸ் பெட்டர் பவுலிங் லைனப். பேட்டிங் வைஸ் பார்த்தா பஞ்சாப்க்கு பெட்டர் பேட்டிங்காக இருக்குது. ஸோ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய டாபிக் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி. ஸோ மூணு டீமை குவாலிஃபை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுவும் பஞ்சாப் 11 இயர்ஸ் கழிச்சு கொண்டு வந்திருக்காரு. ரிக்கி பாயிண்டிங் வேறு இருக்காரு. ஸோ எல்லாருமே கீனாக பார்ப்பாங்க ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி. அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடின நாக்ஸ். ஸோ அதே மாதிரி ஓப்பனர்ஸ் பிரியான்ஷ் ஆர்யா அவர் சூப்பராக விளையாடுறாரு. பிரப்சிம்ரன் நல்லா விளையாடுறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் செம்மையாக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நமன்தீர் அவரும் விளையாடுறாரு. ஸோ ஓவராலாக பேட்டிங் நல்லா இருக்கு. ஹேசல்வுட் வந்தால் ஆர்சிபிக்கு பவுலிங் சார்ட்டட் ஆகிடும். ஸோ ஐ கோ வித் 50-50. ஹூ ஹேஸ் ஹூ வில் பிளே பெட்டர் ஆன் த given day, they will win. So this is the thing. And so what's your opinions? Will MI easily win, or GT will pull GT will pull somehow? What is your opinion? Please comment your thoughts. Like, share, subscribe. Thank you all. We'll meet after the qualifier one. Thank you all.